அப்போ நான் ஒரு நண்பனை கேட்டேன், உனக்கு சினிமாவோட அரசியல் உனக்கு ஈடுபாடு இருக்காப்பா, உன்னால் என்ன ஐடியாவில் நீ அரசியலுக்கு போகிற? ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற வி. சேகர் சார், சிவசக்தி பாண்டியன் சார், நீதியரசர் கலையரசன், மரியாதைக்குரிய விகே ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும், செல்வா மாஸ்டர், பேரரசு, ஸ்ரீதர் மாஸ்டர், தினேஷ், கேமராமேன் கோபி, ஏற்கனவே வெற்றி மகேந்திரன் கொஞ்சம் ஒர்க் பண்ணார், அதுக்கப்புறம் படம் பண்ண முடியல, இந்த படத்தில் ஒர்க் பண்ண தம்பி கோபி, எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாறி மாறி எடிட் பண்ண எடிட்டருக்கு என்னுடைய ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்ட எடிட்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு பகுதியில் வாழ்ந்து ஒரு அரசியல் கட்சி பின்புலத்தில் தமிழ்நாட்டுக்கு அறிமுகமான ஒரு மனிதனுடைய கதை. அதில் சில கதாபாத்திரங்கள் சில கதையை காட்சியாக சொல்ல முடியாது, ஏதோ ஒரு கேரக்டர் மூலமாக அந்த கதையை நகர்த்திக்கிட்டே போகணும். அது சில டைரக்ஷன் உத்தியில் அது ஒரு விதமான உத்தி. அதை தான் அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் என்னுடைய கதாபாத்திரம். பெரும்பாலும் காவல்துறை அப்படின்னா ஐபிஎஸ் அல்லது டிஜிபி, அந்த பெரிய ஐபிஎஸ் லெவலில் இருக்கிறவங்க, அல்லது டிஎஸ்பி, எஸ்பி, அதை மாதிரியே பார்ப்பாங்க. பட் கிரவுண்ட் ரியாலிட்டியில் அந்த கான்ஸ்டபிள் கேரக்டர்ஸ் நிறையா ப்ளே பண்ணோம். அதிகாரிகளுக்கும் விசுவாசமாக இருக்கணும், லோக்கல் இருக்கவங்களோடையும் ஒத்து போகணும், உளவும் பார்க்கணும், உளவும் சொல்லக்கூடாது, ரகசியமாக இருக்கணும், ரகசியத்தையும் சொல்லணும். இப்படி எல்லாத்தையுமே கட்டி காக்கிற ஒரு என்ன செய்கிறதுனே தெரியாமல் புலம்பிக்கிட்டு மன உளைச்சலோடையும் நோயாளியாகவும் வாழுகிற பலர் ஒரிஜினல் போலீஸுக்கு ஒரு கதாபாத்திரம் தான் என்னோடய சினிமா போலீஸு. அது இந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணணும், அந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணணும். இந்த படத்தில் என்ன கௌதமன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருடமாக தங்கர்பச்சண்டை ஒர்க் பண்ணுறதுலேருந்து அப்பப்போ எப்போயாவது பார்த்துக்கிறோம், பேசுவோம். திடீர்னு பார்த்தா அவர் அங்கே போராட்டம், இங்கே போராட்டம், இங்கே போராட்டம், என்னடா எங்கே போனாலும் போராடிட்டே. இப்போ ஒரு நாள் பார்க்கும்போது, நீ 2010 ஏதோ பாப்பா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது அந்த ஹோட்டலில் ஃபங்க்ஷனில் பார்த்தோம். அப்போ நான் ஒரு நண்பனை கேட்டேன், உனக்கு சினிமாவோட அரசியல் உனக்கு ஈடுபாடு இருக்காப்பா, உன்னால் என்ன ஐடியாவில் நீ அரசியலுக்கு போகிற? அப்போ சீமான் வரப்போகிறார், அது வேறு விஷயம், அதோட கம்பேர் பண்ண வேணாம். நான் கௌதமன்ட்ட கேட்டேன், இது சரியா? நம்ம சினிமாக்காரன்னா இதுக்குள்ளே எல்லா உணர்வோடையும் பேசுகிறதும், ஒரு திரைப்படத்தோடு சம்மந்தப்படுறதும், அதன் மூலமாக மக்கள்கிட்ட அறிமுகமாகிறதுங்கிறது வேறு. ஆனால் அரசியல் கட்சியாக போகும்போது, அரசியல் கட்சி தலைவராக போகும்போது, அது வேற ஒரு அமைப்பில் தலைவருக்கு கீழே வேலை செய்கிறது வேறு. நீயே தலைவனாகி உன்னை இயக்கி உனக்கு பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் வருது அல்லது பல பொதுமக்கள் வர்றாங்கன்னு இயக்கிறது ஒன்று. இது எப்படி உன்னால் கட்டமைக்க முடியுது அப்படின்னா, இல்லை ஒரு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு. இன்னமும் ஏதாவது ஒரு சீன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் பொல்யூட் ஆகலை அப்படிங்கிறத நான் நம்புறதை எப்படி நம்புறேன்னா, ஏதாவது ஒரு சீன் நல்லா சொன்னார்ன்னு அவர் கையெல்லாம் அப்படி புல்லரிக்கும். அந்த எமோஷன்லேருந்து இன்னமும் அவர் முடுபடலை. பெரும்பாலும் ஒரு அரசியல் அதிகாரம் சார்ந்து உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அந்த உணர்வு தன்மையெல்லாம் குறைஞ்சி ரொம்ப பேலன்ஸ் ஆகி எது நடந்தாலும் வேடிக்கை பார்க்குற மனநிலைக்கு இதை எப்படி கையாளுறதுன்ற ஒரு சூழ்ச்சி அல்லது அதுதான் சரி அப்படிங்கிற ஒரு கட்டம் தான் அரசியல் அப்படின்னு தான் நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே அவர் எப்படி பொருந்துறாருங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும்போது இந்த படத்தில் திரும்பவும் பொங்கி 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 அப்போ பொங்காத, இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு பேசி பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ ப்ரொடியூசர் பேசும்போது தான் தெரியும், சார் ரொம்ப மெச்சூர்டாக பேசுனீங்க சார், ரொம்ப நல்ல அருமையான ஸ்பீச், ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தது. ஒரு 1000 பேர் ஃபன் பண்ணுறீங்கிறது சினிமாவுக்கு எதிர்காலத்தில் தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியன் சார், வி. சேகர் சார்லாம் இந்த சினிமாவில் பழம்பெரும் இப்போ தயாரிப்பாளர்கள் பணம் காசு எப்படி பிரட்டுறதுன்றது அவ்வளோ சாதாரணம் இல்லை. ஒரு ஷூட்டிங் முடித்து அந்த படமோட ஆடியோ ரிலீஸ், ட்ரெய்லர் ரிலீஸ் தேட்டருக்கு போகிறதுங்கிறது இன்றைய சூழ்நிலை மிகப்பெரிய சவால். அது பொருளாதார ரீதியாக பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. ஊடகங்களில் தேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே படங்களில் இந்த படம் அது இல்லை அப்படி இப்படின்னு போகும்போது அதையும் தாண்டி சில படங்களை மக்கள் எதை விரும்பி பார்த்து காப்பாற்றுறாங்க. இந்த படம் அந்த மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு அப்ரோச் உள்ள ஒரு படம். அதில் ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்ததுக்காக கௌதமனுக்கு என்னோட நன்றி. கௌதமனுடைய புதல்வர் எங்கே இருக்கார்? ஐயா, நான் மாயாண்டி குடும்பத்தவர் ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு படம் நடித்தேன். அதில் எங்கள் அக்கா மையன் ஒருத்தன் படிக்க போவான். அவனை ஒரு சின்ன சண்டை சீன் வரும்போது எனக்கு ஒரு டைலாக் எடுத்தார், டேய் ஜாக்கிரதையாருடா, ஊருக்குள்ளே எல்லோரும் இழுத்து விட்டு போயிடுவாங்க, ஒழுங்காக போய் படி அப்படின்னு. அதைத்தான் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். சமீபத்தில் உன்னை பற்றி ஒரு செய்தி வந்தது, எதையாக இழுத்து விட்டு போயிடுவாங்க, உன்னுடைய இலக்கு எதுவோ அதில் நீ ஜாக்கிரதையாக இருந்து அச்சீவ் பண்ணணுன்றது. படத்தில் நல்லா நடிச்சிருக்க. தனுஷ் படத்தில் இட்லி கடையிலையும் நல்ல கேரக்டர் பண்ணால் ரொம்ப நடித்தோம். ஸோ நல்ல நடிகனாகி நீ வரணும். மற்ற ஏரியாலாம் இப்போ வேண்டாம், உனக்கு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். சம்பந்தமாக தொடர்ந்து என்கிட்ட பேசிக்கொண்டே இருப்பார். நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு திரையுலகத்தை சேர்ந்த ஒரு நண்பர். இந்த படம் நான் எடிட்டில் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கிறது. இந்த அரசியல் எல்லாத்தையும் தாண்டி உலகத்தில் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா வளர்ச்சிங்கிற பேரில் இந்த உலகத்தில் ஏற்படுகிற தொழிற்சாலைகள் எப்படி இன்னொரு மக்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்திற்கு எவ்வளோ பெரிய சேதத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறது தான் இந்த எல்லா இடங்களையும் நம்ம பார்க்க
காண கிடைக்காத ஒன்று. ஸ்டெர்லைட் ஆலை இருக்குது, நிலக்கரி சுரங்க ஆலை இருக்கிறது அப்படின்னு நம்ம அந்த ஆலை இல்லாத ஒரு சென்னை போன்ற ஒரு நகரத்தில் இருக்கிற போது, இந்த ஆலை இருக்கிற ஒரு நகரத்தின் அருகே இருக்கிற கிராமங்கள், அந்த விவசாய நிலம் எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக, பிரம்மாண்டமாகவும் உணர்வுபூர்வமாகவும் இந்த படம் பேசுகிறது. இதை தாண்டி எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது வந்து தமிழ் கௌதமன். தமிழை நான் மேடைக்கு அழைக்கணும்னு ஆசைப்பட்றேன். தமிழ் வந்து சாரோட பையன் பிரமாதமாக பண்ணியிருக்கான் அந்த படத்தில். ஒரு பெரிய நான் படம் பார்த்துட்டு சொன்னேன், உங்கள் பையன் போர்ஷனை ரொம்ப ரசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து இந்தியன் படத்தில் வந்து ஒரு ரோலுக்கு வந்து ஒரு பையன் வேணும் அப்படின்னு கேட்டப்போ வந்து சங்கர் சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்து கௌதமன் சாரோட பையன் இருக்கான், பிரமாதமாக பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் காமிச்சேன். அப்போ அவர் சொன்னார், ஹீரோவை அறிமுகப்படுத்துறதுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் சங்கர் சார் படம்னா விட்றேன் சார் அப்படின்னு சொல்லி அனுப்புனார். ரொம்ப பிரமாதமாக நடித்து கொடுத்தான். சார் வந்து பயங்கரமாக பாராட்டினார். ஸோ இப்போ இந்த படத்தில் வந்து மிக பிரமாதமாக அவன் வர்ற போர்ஷனை அவ்வளோ மண்ணும் மனத்தோட ரொம்ப பிரமாதமாக அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இட்லி கடை படத்துலையும் பண்ணுறான். விரைவில் ஒரு பெரிய தமிழ் மண்ணின் கதாநாயகனாக வருவதற்கான எல்லா கூறுகளோடு அந்த டெடிகேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ தமிழை நான் மனமாற வாழ்த்துக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் அன்பான வணக்கம். அண்ணன் இருக்கும்போது இங்கே நிறைய பேச முடியாது, அதனால் நான் சீக்கிரம் போயிடுறேன். ஒரே ரெண்டே வார்த்தையில் முடிச்சிடுறேன். கௌதமன் சார் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், ஒரு அழகான ஒரு எளிமையான ஒரு மனசு நண்பர். ஸோ அவர் தான் இதுக்குள்ளே என்ன வர வச்சது. அவர்னால இன்னொரு ஒரு அழகான ஒரு நண்பர் எனக்கு கிடச்சிட்டாரு, அருமையான நண்பர், நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார், ப்ரொடியூசர். அவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர், கிருஷ்ணமூர்த்தி சார். ஸோ சார் வணக்கம் சார். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே அண்ணன் இருக்கும்போது நான் நிறைய பேசலை. ஏன்னா அண்ணன் டைரக்ட் பண்ண படமும் நான் பண்ணேன், அது மட்டும் சொல்லிவிட்டு ஓடிடுறேன். நான் அண்ணன் கூட வாழ்த்துக்கள் தம்பி இந்த மாதிரி வாழ்த்துக்கள் படம்லாம் பண்ணேன். அப்போ நான் பாட்டில் அண்ணன் கூட அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நான் பாட்டில் உட்காந்துட்டு அந்த ப்ரொடக்ஷனில் சாப்பாடு போடுவாங்களே, அவர்கிட்ட போய் அந்த ஒயிட் சட்னி கொடுங்கண்ணே. டேய் என்னடா அப்படின்னார். அண்ணே என்னடா அது என்னண்ணே, டேய் தேங்காய் சட்னின்னு சொல்கிறாண்ணே. ஐயோ. அப்புறம் அந்த க்ரீன் சட்னி கொடுங்கண்ணே. திருப்பி என்ன ஒரு பார்த்தார். அப்புறம் புதினா சட்னின்னு சொல்கிறாரு. சரி, அதனால் அண்ணன் இருக்கும்போது நான் நிறைய பேசுகிறது தவறு. ஸோ அண்ணன்கிட்ட நிறைய தமிழ் வார்த்தைகளை நான் கற்றுக்கிட்டேன். அண்ணனோட எதுவாக இருந்தாலும் நான் பார்ப்பேன், ஏன்னா அந்த தமிழ் வார்த்தைகளுக்காக தான். ஸோ நான் நிறைய பேசலை. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் உள்ள பெரிய பெரிய ஜாம்பவங்கள் அவங்களுக்கும் வணக்கம். நான் இதில் ஒரு நன்றி மாத்திரம்தான் சொல்லணும். டைரக்டர் கௌதம் சாருக்கும் தினேஷ் மாஸ்டருக்கும். தினேஷ் மாஸ்டர் கோரியோகிராஃபி பண்ணி நான் ஒரு பாட்டு ஆடிக்கோம், நானும் ஜானி மாஸ்டரும். மாஸ்டர் ரொம்ப நன்றி. அதாவது நாங்களாம் குரூப் டான்ஸராக ராஜு மாஸ்டர்லாம் ஆடும்போது அந்த ஒரு நினைவை திருப்பி எடுத்துகிட்டு வந்து திருப்பி அந்த கரகத்தை எடுத்துகிட்டு வந்து இப்படி ஒரு பாட்டை ஜிவி கிட்ட இருந்து டைரக்டர் வாங்கி பாடல்லாம் ஒவ்வொரு பாட்டுமே அதிருது. அதுக்கு ஜிவிக்கு ஒரு பெரிய பாராட்டை சொல்லணும். ஏன்னா எல்லா பாட்டுமே உணர்ச்சி விஷயமாக இருக்குது. தினேஷ் மாஸ்டர் அவர் எல்லா ஹீரோக்கெல்லாம் கோரியோகிராஃபிக் பண்ணியிருக்கும்போது நாங்கள் ஜானி வாசலாம் ரொம்ப அந்த பாட்டை வந்து என்ஜாய் பண்ணி ஆனோம். அது விஷுவலாக இப்போ பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த ஒளிப்பதுவும் சரி, எனக்கு அப்பப்போ இங்கிலீஷ் வருது, பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் அதான் நன்றி மாத்திரம்தான். தேங்க்யூ நன்றி ஸோ மச்.